ஒன்றிய அரசு நமக்கு உதவி செஞ்சிருக்கா? சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கல. எந்த ஒரு திட்டத்தையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. மெட்ரோ திட்டத்துக்கு நிதியை கேட்டோம்னா அதற்கு கொடுக்கல. கல்வி நிதி கேட்டோம், அதுவும் கொடுக்கல. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதியை கொடுப்போம்னு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. கல்வி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்து உரிமையும் ஒன்றிய அரசு பறிக்க பார்க்குது. பாசிச பாஜகவை துணிச்சலா எழுத்து நிற்கக்கூடிய முதுகெலும்புள்ள ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு 4 அடிமைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டா தமிழ்நாடு எப்படியாவது உள்ள பூந்துடலான்னு ஒன்றிய பாஜக நினைக்குது, சங்கி கூட்டம் நினைக்குது. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய ஒவ்வொரு பிளானையும் அடிச்சு துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் பாஜகவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து கோபம். பாசிச சக்திகளுடைய அரசியல் விளையாட்டுகள் வடநாட்டில் வேணா செல்லுபடி ஆகலாம், ஆனா இது தமிழ்நாடு, அவங்களுடைய சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் என்னைக்கும் வெற்றி பெறாது.